நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, அதாவது நமது கட்சி உறவுகளை பொறுத்த வரைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது கொஞ்சம் எளிதில் கடந்து செல்ல முடியாத ஒரு துக்கமான நாள் தான் சொல்லணும், உண்மையை சொல்ல போனா. ஏன்னா நேற்று மே 4ஆம் தேதி தேர்தல் முடிவு எல்லாமே வெளியே வந்திருந்தது. அதை நம்ம கட்சி உறவுகள் எல்லாம் ரொம்ப ஆர்வத்தோடு நம்ம எதிர்பார்த்தோம். எப்படி சென்ற முறை 8.2% வாக்குகள் வாங்கியிருந்தோம். இந்த முறை அதை எப்படியாவது ஒரு இரட்டை இலக்கத்தை தாண்டி நம்ம மேல ஒரு 10 ஒரு 12 15 அந்த மாதிரி நம்ம வளர்ச்சி அடைவோம் அப்படி மாதிரி ரொம்ப அவளோட எதிர்பார்த்தோம். அது மட்டும் இல்லாம அண்ணன் சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில வென்று நாம் தமிழ் கட்சியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினரா சட்டமன்றத்துக்குள்ள நுழைவார் அப்படிங்கறதையும் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்து நம்ம காத்திருந்தோம். அந்த வகையில தான் நம்ம நேற்று எல்லாம் பொழுதும் பார்த்தோம். ஆனா வந்த முடிவு அப்படிங்கிறது ஒரு அதிர்ச்சியான முடிவு தான். சொல்ல போனா இது ஒரு அதிர்ச்சியான முடிவு தான். யாருமே எதிர்பார்க்கல, யாருமே கணிக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா தாவேகா டிவிகே அவங்க தான் ஒரு 108 இடங்கள் வரைக்கும் அதிகமா பெற்று முன்னிலையில் இருக்காங்க. அடுத்தது திமுக 73 தொகுதி, அடுத்தது அதிமுக 53 தொகுதி. இதுல பாத்தீங்கன்னா இந்த விஜயனுடைய வருகை, டிவிகே கட்சியினுடைய வருகை 3 கட்சிகளுமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்குது. அந்த வகையில பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி கடந்த முறை 8.2% வாக்குகளை வாங்கியிருந்தோம். அதுல இருந்து இப்ப பாதிக்கு பாதி தான் இப்ப இந்த தேர்தலில் நம்ம வாங்கியிருக்கோம். அதாவது கடந்த முறை 36 லட்சம், இந்த முறை 17 லட்சம் வாக்குகள் தான் நம்ம வாங்கியிருக்கோம். அப்படிங்கும்போது நிச்சயம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பு தான் நமது கட்சிக்கும் இதுல கிடைச்சிருக்கு. இதை பார்த்து நமது கட்சி உறவுகள் இதை ஏத்துக்க முடியாம ரொம்ப சோகத்தோட பதிவிடுறதையும் அவங்க பேசிக்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. எனக்கும் மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான், சோகம் தான் இதை பார்த்ததுல இருந்து. ஏன்னா நம்ம அந்த தொலைக்காட்சியெல்லாம் பார்ப்போம், நேரலையில் பார்க்கும்போது ஒரு பக்கம் தாவேகா டிவிக்கு முன்னிலையில் போயிட்டு இருக்காங்க, இரண்டாவதா திமுக வருது, அதிமுக மாறி மாறி வந்தது. அப்புறம் ஒரு கட்டத்தில் திமுக முன்னிலையில் இருக்காங்க, அடுத்தது 3வது அதிமுக இருக்கு. அந்த 4வது இடத்துல நான் சீமான் அவர்களுடைய புகைப்படம் இருக்குது. கீழே அந்த இடத்துல அப்படியே இந்த முட்டை சுழியம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. நடுவில் மட்டும் கொஞ்சம் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்தது. திரும்ப அதுவும் கடைசி வரைக்கும் வரல. கடைசியில் பார்க்கும்போது அண்ணன் சீமான் அவர்களும் காரைக்குடி தொகுதியிலையும் தோல்வி அப்படிங்கிற மாதிரி நமக்கு கடைசியா அந்த முடிவு வருது. இதெல்லாம் பார்த்து நமது கட்சி உறவுகளால் ஏற்றுக்கொள்ள முடியல, தாங்கிக் கொள்ள முடியல. ஏன்னா நமது கட்சி உறவுகள் எல்லாருமே களத்துல உண்மையா நம்ம போராடணும், உழைச்சிருக்கோம். 15 வருஷமா நம்ம போராடிட்டு இருக்கோம். சீமான் அவர்கள் 15 வருடமா தொண்டத்தனி போவ இந்த மக்களுக்காக மண்ணுக்காக உண்மையா போராடின ஒரு தலைவர். அப்படிப்பட்ட ஒரு கட்சி மக்களுக்காக, அடுத்த தலைமுறைக்காக இயற்கை வளங்களை பாதுகாக்கணும், விவசாயத்தை பாதுகாக்கணும், அடுத்த தலைமுறைக்கு வாழ தகுதியான அந்த பூமியை மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த கொள்கைகள், தொலைநோக்கு பார்வையின் கொண்ட கொள்கைகளை கொண்டு களத்தில் போராடி மழையிலையும் நனைஞ்சி வெயிலையும் காஞ்சி இந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு தொண்டையை வலிக்கு மத்தியில் பேசி கத்தி இவ்வளவு தூரம் பேசியும் இந்த மக்கள் நமக்கு வாக்கு செலுத்தவில்லையே அப்படிங்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் இருக்குதான் செய்தது. நான் கடந்த 2 காணொலியுமே நான் பதிவு பண்ணியிருந்தேன். விஜய் அரசியலுக்கு வந்ததுனால நாம் தமிழகத்தினுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு தடைப்படும் அப்படிங்கறத நான் முன்ன யோசிச்சேன். இந்த தேர்தலுக்கு முன்னே நான் யோசிச்சேன். அப்ப எனது கிராமத்துல உள்ள நம்ம தம்பிங்க எல்லாம் பேசும்போது அவங்க எல்லாமே ஏற்கனவே நாம் தமிழ்ச்சிக்கு வாக்கு செலுத்தியிருந்த தம்பிகள்லாம் நான் விஜய் ரசிகன், இனிமே நான் என்னதான் ஆனாலும் உசுரே போனாலும் நான் விஜயுடைய ரசிகன் தான், டிவிக்கு தான் ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி சில முடிவுகள் எடுத்ததெல்லாம் நான் பார்க்கும்போது, ஓ அப்படி இது எந்த மாதிரி களம் மாறுது, விஜயனுடைய வருகை நாம் தமிழ்ச்சியுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு முட்டுக்கட்டையா இருக்க போகுது, எந்த அளவுக்கு பாதிப்பு இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி அப்ப ஓரளவுக்கு நான் உணர ஆரம்பிச்சேன். ஆனா பாதிப்பு இருக்கும், ஆனா பெரிதளவுல பாதிப்பு இருக்காது. அப்படி ஓரளவுக்கு இந்த வளர்ச்சி வேகமா போறது கொஞ்சம் மட்டுப்படும், தடைப்படும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சேன். ஆனா இந்த அளவுக்கு இவ்வளவு பாதியை வீழ்ச்சி சந்திக்கும், இந்த அளவுக்கு சந்திக்கும் அப்படிங்கறத நான் எதிர்பார்க்கல. ஆனா தேர்தல் முடிவுக்கு அப்புறம் ஓரளவுக்கு கள சூழ்நிலையை நான் உணர ஆரம்பிச்சேன். அப்ப என் மனசுக்குள்ள, என் ஆள் மனதுக்குள்ள சில எண்ணங்கள்லாம் வந்தது. திடீர்னு ஒரு பேரலையா இன்னைக்கு நடிகன் விஜய் ஒரு பிரபலமான நடிகர், திரை கவர்ச்சி இருக்கு. இந்த ஒட்டுமொத்த ஊடகமும் அவர் தான் போக்கஸ் பண்றாங்க. இன்னைக்கு அவர் எங்க போனாலும் சரி, எந்த ஊர்வலம் போனாலும் சரி, அவருடைய பேச்சு எல்லாமே அனைத்து தொலைக்காட்சி செய்திகளும் நேரலையில ஒளிபரப்புறாங்க. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இருக்கிற இளைஞர்கள் எல்லாமே சமூக ஊடகங்கள் இதன் மூலமா இன்னைக்கு நிறைய பேர் பாக்குறாங்க, ரீல்ஸ் மூலமா அதை பாக்குறாங்க. அப்ப இது மிகப்பெரிய ஒரு ஸ்வீப், ஒரு அலை மிகப்பெரிய அளவுல நம்ம கட்சி வீழ்ச்சி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற எண்ணமும் என் ஆள் மனசுக்குள்ள தோணுச்சு. அதனுடைய வெளிப்பாடா தான் நான் நேற்று அதற்கு முதல் நாள் இந்த 2 காணொலியும் நான் ஒரு வார்த்தையை நான் பதிவு பண்ணியிருப்பேன். சில தாவேக கட்சியினுடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த தேர்தலுக்கு இந்த வாக்குப்பதிவுக்கு முடிவுக்கு முன்ன நாம் தமிழ் கட்சி ஏற்கனவே வாங்கின வாக்குல இருந்து பாதிக்கு வாக்கு கூட வாங்காது, ஒரு 4%, 3%, 4% தான் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அதை நான் அப்ப நான் நம்பல. ஆனா அந்த வாக்குப்பதிவு நடந்ததுக்கு அப்புறம் அங்கங்க வரக்கூடிய அந்த கள நிலவரம், சில பேர் சொல்றதெல்லாம் கேட்கும்போது, அவங்க பேசிக்கிறத பார்க்கும்போது என் மனசுக்குள்ள லேசா என் ஆள் மனசு சில விஷயங்களை உணர ஆரம்பிச்சுது.
ஒருவேளை நாம் தமிழ்ச்சி வந்து ஏற்கனவே வாங்கின அந்த 8% தாண்டி கீழே வந்து ரொம்ப வந்துருமோ, சொல்ற மாதிரி மிகப்பெரிய வீழ்ச்சி அடைஞ்சிருமோ அப்படிங்கிற மாதிரி என் ஆள் மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஓடுனுச்சு. இதை வந்து நான் வெளிப்படையா சொல்லாம அது சூசகமா சொல்லியிருப்பேன். எப்படி அப்படின்னா, நான் அதுல வந்து எனது ஆசை 3 ஆசைகள் இருக்கு. அது என்ன அப்படின்னா, முதல் ஆசை, நாம் தமிழச்சி வந்து இந்த பழைய வாக்கு சதவீதம் 8% வாங்கியிருந்தோம் பாத்தீங்களா, அந்த அங்கீகாரத்தை வந்து தக்க வச்சுக்கணும். அதுதான் எனது முதல் ஆசை அப்படி மாதிரி பதிவு பண்ணியிருப்பேன். இரண்டாவது ஆசையா 8%, அதாவது இரட்டை இலக்கத்தை வந்து தாண்டணும் அப்படிங்கிறது இரண்டாவது ஆசை சொல்லியிருப்பேன். மூன்றாவதா நான் சீமான் அவர்கள் வெற்றி பெறணும் அப்படி மாதிரி சொல்லியிருப்பேன். இதை வந்து கடந்த 2 காணொலியும் நான் பதிவு பண்ணியிருப்பேன். இதை வந்து நான் ஒரு வேளை வந்து நான் 8% பழைய சதவீதத்தை நம்ம வாங்க மாட்டோம் அப்படின்னு நான் அந்த காணொலியில பதிவு பண்ணியிருந்தேன்னா, நமது கட்சி உறவுகள் வந்து நீங்களே என்ன சொல்லியிருப்பீங்க, என்னப்பா நீயே இப்படி பண்றிய, நீயும் துரோகம் பண்றிய அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனங்கள் கருத்துக்கள்லாம் வந்து ஒருவேளை வந்திருக்கோம் அப்படிங்கறத நான் நினைச்சேன். அதனால நான் அதை வெளிப்படையா சொல்லல, என் உள்ளுணர்வு சொன்னது. அதுலயும் நான் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா, நான் இன்னொரு வார்த்தை கூட சொல்லியிருப்பேன். 4 பேர் இருக்காங்க, 4 பேர்ல யார் ஆட்சிக்கு வருவாங்க அப்படின்னா, இதுல வந்து நாம் தமிழர் கட்சி, தாவேகா 2 பேரும் வர்றதுக்கு வாய்ப்பு இல்ல, திமுக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பேன். ஆனா இந்த உள்மனது சொல்லுது அப்படிங்கிற சொல்லியிருப்பேன். இந்த விஷயத்துல அது வந்து தவறா ஆகிவிட்டது. இதுல வந்து தாவேகா தான் வந்து முதல் இடத்துல வந்திருக்காங்க. ஆனா பாருங்க, 2வது இடத்துல திமுக வந்திருக்கு. ஒருவேளை தாவேகா இல்ல அப்படின்னா திமுக தான் திரும்பியும் வந்து ஆட்சி அமைச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் இங்க சூழ்நிலை இருந்திருக்குது. அப்ப தாவேகானுடைய வருகை வந்து அவங்க முன்னணியில வந்திருக்காங்க, திமுக 2வது இடம் வந்திருக்காங்க, அதிமுக 3வது இடத்துல வந்திருக்காங்க. அப்ப இதை வந்து இந்த ஒரு விஷயத்துல நான் அதை வந்து நான் நினைச்சது, என்னுடைய உண்மனசு சொன்னது வந்து சரியா பழிச்சிருக்கு. அதை என்ன நினைச்சேன், என்ன பயந்தேன் அப்படின்னா, பழைய நம்ம அங்கீகாரத்தை இழந்துருவோமோ அப்படிங்கிற மாதிரி என் உள்மனசுல கொஞ்சம் பட்டுச்சு. ஆனா அது நினைச்ச மாதிரி இது வந்து இந்த இதெல்லாம் நடந்திருக்குது. இது வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம் தான். எனக்கு மட்டும் இல்ல, நமது கட்சியினுடைய உறவுகள் நிறைய லட்சக்கணக்கான நமது உறவுகளுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வருத்தம். அதே சமயத்துல டிவிகே அவங்க வந்து வெற்றி பெற்றிருக்காங்க. வெற்றி பெற்ற தாவேகா கட்சிக்கு, விஜய்க்கு நமது வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம். இவரோட இந்த வெற்றியை இந்த டிவிகே கட்சியினர் வந்து மிகப்பெரிய அளவில் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனா இது வந்து இதற்கு மேலதான் அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவால் காத்திருக்கு அப்படிங்கிறது இதுக்கு மேலதான் அவங்களுக்கு தெரிய வரும். இதை எப்படி கையாள போறாங்க, ஏன்னா பெரும்பான்மை இல்ல, 118 இடங்கள் இருந்தாதான் வந்து ஆட்சியை தனி பெரும்பான்மையா பெற்று நம்ம ஆட்சி அமைக்க முடியும். ஆனா இருக்கிறது 108 இடங்கள் தான். அப்ப இன்னும் 10 இடங்கள் வந்து வேணும். இதுக்கு என்ன மாதிரியே வியூகங்கள் எடுக்க போறாங்க, என்ன மாதிரி அடுத்தது வந்து இதை அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்க போறாங்க, எப்படி ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பொறுத்திருந்தா பார்க்கணும். முதல்வர் வந்து விஜய் அப்படிங்கறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா எந்த மாதிரியான சூழ்நிலை எடுக்க போறாங்க, எப்படி ஆதரவு, எந்த வகையில் ஆதரவு பெற்று, எந்த கட்சியிலிருந்து ஆதரவு பெற்று வந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கறதெல்லாம் நம்ம வந்து அடுத்து நம்ம ஒரு நாட்களில் தான் போக தெரியும். எது எப்படி இருந்தாலும் இங்க வந்து ஒரு தூய்மையான அரசியல், ஒரு மக்களுக்கான அரசியல், அடுத்த தலைமுறைக்கான அரசியல் அப்படிங்கிறது, ஒரு கொள்கை கோட்பாடு கொண்ட ஒரு அரசியல் அப்படிங்கிறது இங்க வீழ்த்தப்பட்டிருக்கு. அதற்கு மாறா இந்த திரைக்கவர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப வெற்றி பெற்றிருக்கு. அப்ப இது என்ன அப்படின்னா, மக்கள் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எனக்கு வந்து கொள்கை வேணாம், கோட்பாடு வேணாம், எதுவும் வேணாம், எனக்கு வந்து ஒரு பிரபலமான ஆள் முகம் இருந்தா போதும், எதிர்காலத்தை பத்தி எந்த கவலையும் இல்ல அப்படிங்கிற ஒரு மனப்போக்குல தான் மக்கள் வந்து மாற்றத்தை தேடிருக்காங்க. இதுல 100 விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இப்ப விஜயனுடைய வருகையால நாம் தமிழ் கட்சியும் வந்து மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சி சந்திச்சிருக்கு. அதே சமயத்துல இந்த திமுக அதிமுகவும் மிகப்பெரிய ஒரு தோல்வி சந்திச்சிருக்கு. அந்த வகையில ஒரு மகிழ்ச்சி. ஏன்னா இன்னைக்கு வந்து திமுக அதிமுக நம்ம கண்ணுக்கு தெரிய இன்னைக்கு வாக்கு வந்து 1000, 2000, 3000 வரைக்கும் வந்து வாரி இறைச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இங்க ஜாதி பார்த்து வாக்கு செலுத்துறது, மதம் பார்த்து வாக்கு செலுத்துறது, கோட்டரி பிரியாணி வாக்கு செலுத்துறது, இந்த மாதிரியான ஒரு கலாச்சாரம் வந்து இந்த தேர்தலில் அடிபட்டு போயிருக்கு விஜயனுடைய வருகையால. விஜயனுடைய வருகை வந்து நமக்கு வந்து உடன்பாடு கிடையாது. ஏன்னா அவர்கிட்ட எந்த கொள்கையும் எந்த கோட்பாடும் கிடையாது, எந்த ஒரு தெளிவும் கிடையாது, அரசியல் தெளிவும் கிடையாது. இவர் ஆட்சியில் என்ன நடக்குது, 5 வருஷம் எப்படி நடக்க போறாரு அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க ஆளோட இருக்கோம். இருந்தாலும் இவருடைய வருகையால இந்த 2 திராவிட கட்சிகளும் வீழ்ந்திருக்கு அப்படிங்கிறது தான். இன்னும் அடுத்து வரும் காணொலி பதிவுல நம்ம வந்து இந்த இப்ப நடந்த தோல்விக்கு என்ன காரணம், இதெல்லாம் காரணம் அப்படி மாதிரி எல்லாம் சொல்றாங்க, என்ன காரணமா இருக்கும் அப்படிங்கறத பற்றி, என்ன அடுத்து நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத பற்றி நான் வந்து அடுத்து வர காணொலிகள்ல நான் உங்களோட பகிர்ந்துக்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்து ஒரு பதிவு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.